இந்த ஒரு வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்டை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேச போகிறோம். அதாவது பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன. அதாவது இந்த ஒரு புதுசாக வரவங்க இந்த ஐபிஓ அப்படின்னா என்னென்னு இது இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷேர்ஸை எங்கே வாங்குறது, எங்கே செல் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான எல்லாத்துக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்ன ஆகும்னா கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் இது ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனிக்கு எதுக்கு பிரைமரி மார்க்கெட்டும் அண்ட் இது செகண்டரி மார்க்கெட்டும் எதுக்கு தேவை, இதை ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது டெக்க்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனியை டெவலப் பண்ணணுன்னாலும் சரி, இல்லைனா புதிய ஃபேக்ட்ரி போடணுன்னாலும் சரி, இல்லை குளோபல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, அந்த கம்பெனிக்கு எது தேவைப்படும், மணின்றது அப்படின்றது தேவைப்படும். ஸோ அந்த கம்பெனி அந்த மணி எப்படி ரெடி பண்ணலாம்? ஒன்று பேங்க்கில் என்ன பண்ணலாம், லோன் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், முதலீட்டாளர்கிட்ட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தால் அவங்ககிட்ட இருந்து மணியை வாங்கலாம். ஸோ அதுதான் அதுக்கு தான் அந்த முதலீட்டாளர்கிட்ட இருந்து கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ணி முதலீட்டாளர்லேருந்து பணத்தை வாங்குறது தான் இந்த பிரைமரி மார்க்கெட். அதுக்கு தான் இந்த பிரைமரி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. இப்போ பிரைமரி மார்க்கெட்டை பற்றி கிளியராக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கம்பெனியோடைய ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுற இடம். இப்போ எக்ஸாம்பிள் டெக்க்ரோ அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா இப்போ இந்த கம்பெனி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இதில் பிரைமரி மார்க்கெட்டில் அப்ளை என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய ஒரு ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் அந்த கம்பெனியோடைய பார்ட் ஆஃப் ஓனராக என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆகிக்கலாம். இது அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய மணி என்ன ஆகும்னா டைரெக்டாக அந்த கம்பெனிக்கே போகக்கூடிய இடம் தான் இந்த பிரைமரி மார்க்கெட். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் புது கார் வாங்குறோம் அப்படின்னா ஷோரூமில் போய் வாங்குறோம்னா டேரெக்டாக என்ன பண்ணுறது, அந்த மணி அந்த கம்பெனிக்கே போகிற மாதிரி தான். அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த மணி என்ன ஆகும், அந்த கம்பெனிக்கே போகிற மாதிரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஐபிஓ மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி முதல் முறையாக என்ன பண்ணுவாங்க, ஷேரை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் டேரெக்டாக நம்ம வாங்க முடியும். நம்மளுடைய மணி என்ன ஆகும், டேரெக்டாக அந்த கம்பெனிக்குமே போகும். அந்த மாதிரியான எல்லா விஷயமும் என்ன நடக்கும்னா பிரைமரி மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஸோ அப்போ பிரைமரி மார்க்கெட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஐபிஓ. ஐபிஓனா என்னது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன. இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சு நம்ம பார்த்துருப்போம், என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே லிஸ்ட் ஆகுறதுனால ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாற்றி என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா பை பண்ணிடுவாங்க. இங்கே டைரெக்டாக நம்ம வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மணி டைரெக்டாக கம்பெனிக்கு போகாது. ஒரு இன்வெஸ்டர் வாங்குறாங்கன்னா அங்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் விற்பார், அவங்களுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஆகும். பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்க்ரோ அப்படின்ற ஒரு ஐபிஓ நீங்கள் வாங்கிட்டீங்க. எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் 150 ரூபா போகுது அப்படின்னா இப்போ நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க பிரைமரி மார்க்கெட்டில், இங்கே 150 ரூபாய்க்கு விற்கும் போது அந்த 50 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதே அந்த சைடு என்ன பண்ணுவார், ஒரு இன்வெஸ்டர் அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவார்னா 150 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. ஸோ எக்ஸ்சேஞ்சில் நம்ம நடக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, அதுவும் முக்கியமாக இன்வெஸ்டருக்குள்ளே நடக்கிறது தான் இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஹேர் மாதிரி ஷோரூமில் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை திரும்பி இன்னொரு தடவை செகண்டரி மார்க்கெட்டை பற்றி கிளியராக சொல்கிறேன். ஸோ இங்கே ஏற்கனவே இஷ்யூ ஆன ஷேர் தான் என்ன ஆகும்னா இங்கே ட்ரேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கிட்ட என்ன ஆகாதுன்னா மணி அப்படின்றது போகாது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸோடைய மொமெண்டம் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சின்றதுல நடக்குது. இது வரைக்கும் பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி மார்க்கெட்டு ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சிக்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியும்னா பணம் தர முடியும். நெக்ஸ்ட் இந்த செகண்டரி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இன்வெஸ்டர்ஸ்க்கான லிக்விடிட்டி, அதாவது ஒரு ஷேர்ஸை வாங்க விற்கிறதுக்கான வசதியை தரது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டரி மார்க்கெட். இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எக்கனாமி அப்படின்றது கண்டிப்பாக வேலை செய்யாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபோனை நீங்கள் டைரெக்டாக போய் ஷோரூமில் வாங்குறீங்க அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், பிரைமரி மார்க்கெட்னு சொல்லலாம். அதே ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த OLX அந்த மாதிரியான இதில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை இன்னொரு தடவை சொல்லணும்னா பிரைமரி மார்க்கெட்டுன்றது ஷேரை நம்ம முதல்ல என்ன பண்ணுறது, வாங்குறதுக்கான ஒரு இடம்.
செகண்டரி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷேர் நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் ஆகுறதுக்கான இடம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதுலேருந்து கண்டிப்பாக இத்தனோடு வேல்யூவாவது கண்டிப்பாக எடுத்துருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ என்ன இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஐபிஓ பற்றி இன்னமும் கிளியராக நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் போக போக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். பட் அது எனக்கு இன்னும் என்ன பண்ணும்னா மோர் மோட்டிவேஷன் கொடுத்து எனக்கு இன்னமும் மோர் வீடியோவை என்ன பண்ணணும்னா கிரியேட் வந்து பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.